மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வருவதாக இருந்தது. உங்களுக்காக தான் பேசுவதற்காக அவர் சென்றிருக்கிறாரு. அவரின் சார்பாகத்தான் ஒரு வாரிய தலைவராக நான் வந்திருக்கிறேன். நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க, எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் உங்க வீட்டு பிள்ளைகள் தான். இந்த நாடு சுத்தமா இருக்கு, இந்த மாநிலம் சுத்தமா இருக்கு, ஒவ்வொரு தெருவும் சுத்தமாக இருக்குதுன்னா நீங்க இல்லை என்றால் நாங்கள் எல்லோரும் அசுத்தமாகத்தான் இருப்போம். நீங்க எல்லாரையும் சுத்தப்படுத்தக்கூடிய உங்களை தான் நாங்க தெய்வமா பாக்குறோம். அதனால உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் இருகரம் கூப்பி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உணர்வு தான் எங்களுடைய உணர்வு. உங்களுடைய இயக்கத்தின் தலைவர் போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் பாரதி அவர்களும் நம்ம அருமை தோழர் பல பேர் நேற்று நீங்க பாத்தீங்க, அமைச்சரை பாத்தீங்க. அமைச்சர் உங்களிடம் பேசினாரு. இன்று கூட பாரதி தோழர் பேசியிருந்தாங்க. அமைச்சர் வருவதாக இருந்த சூழல் மாறியதால் தான் நான் வந்திருக்கிறேன். என்றுமே இந்த அரசும் நீங்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவர்களும் என்றும் உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இருப்பாரு. நீங்க படக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் உணர்ந்துதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை, சுமூகமான ஒரு தீர்வை உருவாக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் முதலமைச்சர் அவரோடு பேசி ஒரு சரியான ஒரு முடிவை உங்களுக்கு உறுதியாக அளிப்பார். என்றும் உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாகத்தான் இருக்கிறோம். அதனாலதான் தைரியமாக உங்க முன்னாடி உங்க வீட்டு மகன் நான் பேசுறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அம்மாமா, என்னுடைய அக்கா. அதனால என் வீட்டு பிரச்சனையை என்னுடைய தாய் உள்ளத்தோடு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். தைரியமா இருங்க. என்றும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த அரசு பக்கபலமாக இருக்கும். முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் என்றும் உங்களுக்கு திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், என்றும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. காவல்துறை நெருக்கடிகள்லாம் எதுவும் இருக்காது. காவல்துறை அதிகாரியோட நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு உரிய மரியாதையை காவல்துறை அதிகாரிகள் கொடுப்பாங்க. அதனால எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு. இரவு நீங்க வீட்டுக்கு போயிருங்க. இல்ல அம்மா நீங்க வந்தீங்கம்மா, நீங்க வந்தீங்க பேசணும். இல்லம்மா அம்மா, நீங்க நேற்று வந்தீங்க, தலைவரோடு பாரதி தோழரோடு வந்தீங்க. உங்களோட நம்ம பேசணும். இல்ல அதற்கு உண்டான ஒரு சுமூகமான ஒரு உறவை நம்ம உருவாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். தாயே, எங்க அக்காவே, உங்ககிட்ட தான் கேட்க பாருங்க. நீங்க இல்ல ஒண்ணு இல்லம்மா. அம்மா ஒருத்தரா பேசுங்க. ஒருத்தரா பேசுங்க. ஆமா ஒருத்தர் இல்லம்மா, உங்களுடைய உணர்வு எனக்கு ரொம்ப புரியுதுமா. அதை உணர்ந்துதான் அது உணர்ந்துதான் நம்ம வந்திருக்கோம். அதை உணர்ந்துதான் நம்ம பேசுறோம். ஒரே ஒரு ஒத்துழைப்பு. இல்ல நம்ம அமைச்சர் அவர்கள் போன் பண்ணி பேசிருக்காங்கம்மா. அதிகாரியோடு பேசிட்டு இப்பெல்லாம் பேசுனது தவறு. இதை பாருங்க, உங்க தலைவர்கிட்ட கூட கேளுங்க, பாரதி தோழர்கிட்ட கேளுங்க. சாட்சி இருங்க. உங்கள் மீது தவறான வார்த்தைகளை பயன்படுத்திய அந்த அதிகாரியின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. அதுக்கு சாட்சிய பாரதி தோழர் இருக்காரு, உங்க தோழர் இருக்கிறார். அதனால ஆமா நீங்க எங்க முன்னாடி இருக்கிற எல்லா தாய் குலங்களும் நேற்று வந்தீங்க. நான் உங்க பக்கத்துல தான் இருந்தோம். இல்லம்மா பாருங்க, ஒருத்தர் பாருங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. நாளைக்கு முறையான அனுமதியோடு இதே வளாகத்திற்குள் போராடுவதற்கு உண்டான சூழலை உறுதியாக நாங்கள் உருவாக்கி தருவோம். உறுதியாக. இருங்க ஒரே நிமிஷமா. இல்லம்மா, நான் பேசுறது எவ்வளவு வீடியோ இருக்கலாமா? நான் ஏமாற்றுவதற்காக பொய் சொல்றதுக்காக வரலாமா? உங்களுடைய உணர்வை புரிந்துதான் இந்த நேரத்தில் பேசுறேன். உறுதியாக நாளைக்கு
உங்களுக்கு சரியான இடமும் சரியான நேரமும் கொடுக்கப்பட்டு நீங்க உங்களுடைய உரிமைக்காக, அது நம்மளுடைய உரிமை, என்னுடைய உரிமையை சேர்த்து தான் நான் சொல்றேன், நம்மளுடைய உரிமைக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரே ஒரு ஒத்துழைப்பு மட்டும் தாருங்க, ஒரே ஒரு ஒத்துழைப்பு தாங்க. அம்மா நீங்க இருந்தீங்க, தாய் நீங்க இருந்தீங்க, எல்லாருமே இருந்தீங்க. நான் எதுவுமே பொய் சொல்லல. நேத்து என்ன பேசணுமோ அதை தான் இப்பயும் உங்களுக்கு சொல்றேன். அம்மா எல்லா விஷயத்தையும் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாசத்திற்குரிய தோழர் பாரதி அவர்கள் வந்தாங்க. சூழலை எடுக்கிற மாவட்டம் இருங்கம்மா, இல்லம்மா இப்போ கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது. அப்படி யாராவது தவறு செய்தால் உறுதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. எந்த மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பா நீங்க பேசுங்க. இல்ல ஒண்ணு இல்ல பாரதி தோழர் நம்ம விளக்கமா பேசியிருக்கோமா? தோழர்களே, நம்ம 6 நாளா போராட்டம் நடத்துறோம். கமிஷனர் பேசணும், நாங்க பேசணும். மதிப்பிற்குரிய அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசணும், நாங்க பேசணும். இன்னைக்கு வேற சித்தரிப்பு கொண்டு போக பார்த்தாங்க. அது தவறு என்று சொல்வதற்காக தான் நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சரை பார்க்க போனோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் பேசினாங்க. அவர் வரதா தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து நாங்க சொல்லுவோம். எப்பயுமே எனக்கு மறைச்சு பேசி மாத்தி பேசினா எனக்கு பழக்கம் இல்லை. தென்றல அவரு வர்றாரு சொல்லி எனக்கு சும்மா சொல்றதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. இப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அவரின் சார்பாக அன்பிற்குரிய சகோதரர் தம்பி லயலமணி அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் நீண்ட நாள் அவர் எதிரில் போராட்ட காலத்தில் இருந்தவர். இப்ப ஆளும் தரப்புல மக்கள் சேவையாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவர் தரப்புல வந்திருக்காங்க. நம்ம ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கு, அதை மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் அவர் நம்மளை நம்பி நம்ம மீது அன்பு கொண்டு நான் போனா என்ன மதிப்பாக நினைச்சு வந்திருக்காரு. அந்த அந்த மதிப்பை வந்து நம்ம சின்ன இடத்துல கூட குறைவாக எடுத்துக்கூட நான் அப்படி நினைக்கிறேன். எப்பயுமே நான் வர்றோம், நான் பேசணும்னு வரும்போது அவர் வந்திருக்காரு. அமைச்சர்கள் இல்லைன்னாலும் இவர் வந்திருக்காரு, பேசுறாரு. முதல்ல பேசி மைக்க பிடிச்சி பேசி நம்ம கூட அரசுல இருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்றாங்க, அது உரிய மரியாதை நம்ம தருவோம், பிரச்சனை இல்லை. அவர் சொல்லியிருக்கல ஒண்ணு முக்கியமானது, நீங்கள் இந்த இடத்தில் போராடுவதற்குரிய உறுதியான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம சுத்தி இருந்தாலும் விஷயத்துக்குள்ள வந்துடணும். எது நமக்கு தேவையோ அது கிடைக்கும்னு ஒரு விஷயத்த அமைச்சர் வாயிலாக இங்க தெரிவிச்சிருக்கும் போது ரோட்ல இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க வந்திருக்கிறோம். அவங்களும் நமக்கு நல்ல முறையில் பேச்சுவார்த்தை பண்ணி அடுத்த கோரிக்கையில் முதல்வர்கிட்ட கூட்டு போய் பேசுறதுக்கு இருக்காங்க. இப்ப வரைக்கும் முதல்வர்கிட்ட கூட்டு போக மாட்டேன்னு எதுவும் சொல்லல, இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் நானும் அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எது நடந்தாலும் முதல்வரை சந்தித்து தீர்வு காணும் வரை எங்களுடைய அறவழி போராட்டம் தொடரும் என்பதை சொல்லியிருக்கோம். வந்திருக்க தோழருக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருவோம். அது ஒன்றும் நமக்கு சிக்கல் இல்லை. நம்ம ஏக்கம் கஷ்டம் பிரச்சனை எல்லாமே நம்ம கூட இருக்கு. நிறைய நாள் வழி, அதுக்கு என்ன தீர்வு காண்றதை பத்தி சங்கம் சொல்லும், எந்த சூழல்ல என்ன பண்ணணுன்றதை பத்தி சொல்லும். முதல்ல அரசு செவிசாய்க்கு நம்ம கூட வர்றாங்கன்னா பேச்சுவார்த்தை தொடர்ந்து தான் இருக்கு. பேச்சுவார்த்தை தொடரும் போது ஒரு இடத்துல சண்டை இருந்தா ஒரு இடத்துல சமாதானம் இருக்கும், ஒரு இடத்துல கை கொடுத்தா ஒரு இடத்துல கை கொடுக்கணும். அவங்க வந்திருக்காங்க, பேசுறாங்க, அவங்களே கால் பண்ணி பேசுறாங்க, அதற்கு ஒரு மரியாதை கொடுப்போம். ஆனால் நமது கோரிக்கைக்கான போராட்டம் முழக்கம் தொடரும். நைட்டு என்னன்ற அறிவிப்பு வரும். நான் வந்து அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு எதிராக பேசல, நான் எதுவும் பேசல. அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து உங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து ஒரு தொழிற்சங்க தலைவராக நான் பேசுறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு,
முதல்வர் நம்மளை சந்திக்கிற மாதிரி அமைச்சரும் நம்ம மொத்த தொழிலாளிகளும் சந்திப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சந்திப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. சந்திக்க வைக்கிறதுக்கு சங்கம் இயன்றதை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ தோழரை நான் பேசிட்டு அவரை வழி அனுப்பிச்சிட்டு வர்றேன். வந்த பிறகு உங்களோட நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையும் இன்னைக்கு நைட்டு என்ன பண்றதை பத்தி நான் பேசுறேன். அவரை நான் முழு மனதோடு வரவேற்று பாராட்டி, அரசு சார்பில் வந்ததுக்கு பாராட்டி வரவேற்று நம்ம வழி அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப பேசுறேன். தோழர் நமக்கு ஒரு 15-20 ஆண்டு கால பழக்கம். எல்லாரும் போராட்ட களத்துல இருந்தவங்க தான். இன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆட்சி அதிகாரம் என்பது விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நசுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான். குரலற்றவரின் குரலாக இருக்கக்கூடிய ஆட்சி தான் தாவேகாவினுடைய ஆட்சி, முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை பெருமையா நாங்க சொல்றோம். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், உங்களுடைய போராட்ட உணர்வுகளை நாங்கள் எந்த இடத்திலும் நசுக்கவில்லை. நீங்கள் போராடுவதற்கு அனைத்தையும் நாங்கள் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுல ஆணித்தரமா சொல்றோம். அதை இன்னொன்னு சொல்றேன், வீரியமாக போராடக்கூடிய, உரிமைக்காக போராடக்கூடிய உங்களை சந்திப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லல, இங்க கூட்டமாக இருக்கக்கூடிய எங்க சகோதரிடம் சொல்லல, தோழரிடம் நாங்க எப்பயோ சொல்லிட்டோம். முதலமைச்சர் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறாரு. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. முதலமைச்சரை சந்திப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் நடந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் இங்க நின்று போராடி கொண்டிருக்கின்ற உங்களை சார்ந்தவர்கள் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவரிடம் நீங்கள் கோரிக்கையை முன்வைக்க போறீங்க. அதே போன்று உங்கள் அனைவரையும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் உறுதியாக சந்திப்பார். அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். நேற்று இரவில் இருந்து உங்களுக்காக இந்த நிமிடம் வரை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் என்றால் அது அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை ஆணித்தரமா சொல்றேன். 2 தோழர்கள் பார்க்க வந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் சரியா கொடுத்தா ஒரு இடத்துல கூட அவங்க முகம் சுளிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க நடக்கல. ஏனென்றால் நாங்கள் தான் இவர்கள், இவர்கள் தான் நாங்கள் என்பதில் அழுத்தம் திருத்தமாக இருக்கு. நான் அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணா நீ போய் அந்த மக்கள்கிட்ட பேசுப்பான்னு அனுப்பும் போது நான் நினைச்சிருந்தா பயந்துருக்கலாம்ல. ஐயோ தனியா அனுப்புறாங்க, அங்க எல்லாம் ஒரு போராட்ட கோபத்துல இருப்பாங்க, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு நம்ம மீது வந்துருமே அப்படின்னு நான் தயங்கி இருக்கலாம். ஆனா துணிந்து நான் துணிச்சலோடு இங்க வரேன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி. அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த மகனாக நான் சொல்றேன், தயவு செய்து எனக்காக இந்த இரவு இந்த போராட்டத்தை முடிச்சுக்கோங்க. நாளைக்கு உறுதியாக முறையான அனுமதி பற்றி இந்த இடத்துல நீங்க போராடுவீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தான். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலாமா? நன்றிமா.